இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும்னா முறையாக காவல்துறையிடம் 5 நாளுக்கு முன்னாடி பர்மிஷன் கேட்கணும். இன்னைக்கு சென்னையிலே கலெக்டர் ஆபீஸ்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவங்க பாத்தீங்கன்னா 5 நாள் முன்னாடி இங்க இருக்கக்கூடிய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்தில் பெட்டிஷன் கொடுத்து முறையாக நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்தை ஒதுக்கி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதல் கிழமை திங்கக்கிழமையாக இருக்குது. பல பேர் வேலைக்கு போனோம், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம், மாணவ மாணவிகள் காலேஜுக்கு போனோம். இன்னைக்கு சென்னையில் வசிக்கக்கூடிய கணவன் மனைவி வேலைக்கு போனாதான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ ஒரு பீக்காக இருக்கக்கூடிய இந்த சென்னை மாநகரத்தில் நீங்க உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணணும்னு சொன்னா இதுல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல வேணுமே அரசியல் மைலேஜுக்காக திமுக செய்யக்கூடாது. நான் கேட்கிறேன், திமுகவை பார்த்து கேட்கிறேன், நீங்க போதை கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொன்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்த டே 1ல 717 கடையை மூடி இருக்கு. கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய, சர்ச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய, மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய, பள்ளிக்கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளே மூடி இருக்கு. அப்ப திமுக அரசாங்கம் கடந்த ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? நீங்க திமுகவோட நிர்வாகி, அகில அணியை சேர்ந்தவர், அவங்க கட்டமைப்பில் உள்ளவர், 2500 கோடி போதை வியாபாரம் பண்ணாரா இல்லையா? அப்ப திமுக அரசாங்கம் அதுக்கு எதிராக அந்த கால சூழல் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தது? அவரை எந்த அளவு பாத்தீங்கன்னா பாதுகாத்தீங்க? முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை பெருகெடுக்க செய்த திமுகவை இன்னைக்கு வேரோட மண்ணோடையும் மக்கள் வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. இதுக்கான அவருக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. அது அவர் என்ன செய்தார் என்று வெளிப்படையாக தன்மையை வெளிப்படுத்திருக்கிறாரு. அதுக்கு மேல அது சார்ந்த விசாரணை நடத்தப்படும் சொல்றேன். கடந்த திமுக ஆட்சியில பல்வேறு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காம பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கொடுக்கல. அப்படி இன்றைக்கு அனுமதி கொடுக்கலாங்கிறது அது ஒரு நாள் பண்ணி கொடுத்தாங்க. இது மைலேஜ் சார். இது பாத்தீங்கன்னா மீடியா திமுகனால அரசியல் செய்ய முடியல. நான் கடந்த ஆட்சி காலத்துல மரியாதைக்குரிய அந்த காலகட்டத்தில் கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் வீடியோ இட்டாங்க. எங்களோட கொடிய கூட இந்த இடத்துல நட முடியல, நாங்க மக்களுக்கான பிரச்சனையை பேசுறோம்னு சொன்னா எங்களுக்கு மேடை அமைக்க கூட வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, எங்களுக்கு போராட்டம் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, முழுக்க இந்த அரசாங்கம் எங்களை பழி வாங்குதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி, இந்தியன் யூனியன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு எண்ணெய் மக்களுக்கு நல்லாட்சி தரணும் மக்கள் கொடுத்திருக்காங்க. அந்த மக்களாட்சியை ஏற்றி இந்த சைடு வந்திருக்கிறாங்க. திமுக இன்னைக்கு ரோட்ல மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இயக்கமாக, கூட்டணி கட்சிகளாக கைவிடப்பட்ட இயக்கமாக பார்க்கப்படுது. இப்ப இந்த அரசாங்கத்து மேல நான் கேட்கிறேன், 45 நாள்ல ஏன் இவ்வளோ நீங்க குதிக்கிறீங்க? நீங்க 5 வருஷம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நாங்க அதை செஞ்சோம், இந்த திட்டத்தை செஞ்சோம், பாலார கொண்டு வந்தோம், தேனார கொண்டு வந்தோம் சொன்னவர்களை தமிழ்நாட்டு மக்கள் 5 வருஷ ஆட்சியை பார்த்து திமுக அரசாங்கம், திமுக அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களை கேலியும் கிண்டலும் செய்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் வேணான்னு இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சியாளரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்து 45 டேஸ் தான் ஆகுது. ஒரு சிறப்பான ஊழல் இல்லாத, கமிஷன் கரப்ஷன் இல்லாத ஆட்சியை, ஒரு தெளிவான ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து பொறுக்க முடியல. அப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் இதெல்லாம் பாக்குறாரு. இதுக்கான முடிவை தெளிவாக எடுப்பார் நான் பாக்குறேன். சேகர் சொல்றாரு, இந்த ட்ரைலர் தான் அவர் பதவி நீக்கம் பண்ணலன்னா நாங்க இது மெயின் பிக்சரே காட்டுவோம் சொல்றாரு. நீங்க நிறைய ட்ரைலர் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டாங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஓசி பஸ் சொன்ன ட்ரைலரை பார்த்துட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வாங்கிட்டு லிப்டிக் போட்டுக்கோங்க, பாய் ஃப்ரெண்டோட போகணும்னு சொல்ற ட்ரைலரை பார்த்துட்டாங்க. பொன்முடி ஊழல் பண்ணி அவர் மேல ஜட்ஜ்மெண்ட் ஆகி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்ட ட்ரைலரை பார்த்துட்டாங்க. நீங்க ஒழுங்கா ட்ரைலரையும் மெயின் பிக்சரையும் காமிச்சிருந்தா கொளத்தூர்ல ஜெயிச்சிருப்பீங்க. 5 வருஷம் கொளத்தூர்ல முகாமிட்டீங்க. நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக மிக தெளிவான ஆட்சியை தரோம்னு. அப்ப மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. வச்சிருக்காங்க. சேகர் பாபு கொளத்தூர் பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு.
மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய சேகர் பாபுனால கூட கொளத்தூர்ல எக்ஸ் முதலமைச்சரை ஜெயிக்க வைக்க முடியல. அப்ப சேகர் பாபுக்கு மக்கள் என்ன வரவேற்பு கொடுத்திருக்காங்க, கட்சிக்காரங்க என்ன வரவேற்பு கொடுத்திருக்காங்க, சேகர் பாபு சொன்னது என்ன எடுபட்டிருக்குன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்குது. நீங்க மெயின் பிக்சர், நீங்க ட்ரெய்லர் பிக்சர் எல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. ஒரு நல்ல ஆட்சி தரக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர்